அந்த நான் இப்போ சொன்னால் தான் உங்களுக்கே தெரியும். இந்த வசந்த நவராத்திரி, சரணவராத்திரி, ஒரு 4 நவராத்திரி இருக்குது. இப்போ நம்ம நரேந்திர மோடியே பாருங்கள், மோடிங்கிறது அவள் குலதெய்வம், அது துர்க்கையோட பேரா, அது அம்பாளோட பேர், அதை சேர்த்து வச்சுட்டு இருக்கார். நிறைய இடைஞ்சல் வரப்போ என்ன பண்ணுறோம், துர்க்கையை தான் வழிபடணும் அப்படிங்கிறா. துர்க்கைய ஸ்மிருதா ஹரசி பீதிம் அசேஷ ஜந்தோஹோ அப்படின்னு துர்க்கையை நினச்சிட்டா போகும், எல்லா ஜந்துக்களுக்கும் பீதி போயிடும். மக்களின் பண்பாட்டை வளர்க்கும் சாதனங்களுள் விழாக்களும் முக்கிய இடத்தை வகிக்குது. இந்துக்கள் கொண்டாடுற சிறப்பான விழாக்கள் பல இருக்கு. அதுல முக்கியமானது நவராத்திரி. தமிழ்நாடு, ஆந்திர மாநிலங்கள்ல நவராத்திரினும், கர்நாடகத்துல தசரானும், வட மாநிலத்துல பூஜா விழா அப்படின்னு பெயரிட்டு இந்த விழா கொண்டாடப்படுது. மகிஷாசுரன் அப்படிங்கிற அரக்கன் மக்களை துன்புறுத்திய போது தங்களை காப்பாற்றிக்க அருளுமாறு அன்னை ஆதிபராசக்தி கிட்ட எல்லாரும் முறையிட்டாங்க. அன்னை 9 நாட்கள் போரிட்டு 10வது நாள் மகிஷாசுரனை வதம் செஞ்சு வெற்றி கொண்டாங்க. அப்படி கொண்டாடுறதுதான் நவராத்திரின்னு புராணங்கள் சொல்லுது. நவராத்திரி மாத காலத்துல ஏற்படுற மாறுபாடான தட்பவெப்ப நிலை கடுமையான நோய்களை ஏற்படுத்துவதாகவும், கிரகநிலை சரியில்லாதவர்கள் அதிகம் பாதிப்புக்குள்ளாவதாகவும், அந்த கொடுமையிலிருந்து விடுபட அரசர்கள் பெரிய வேள்வி நடத்தி, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி பூஜை நடத்தி நவராத்திரி விழா கொண்டாடி மக்களை பாதுகாத்ததாகவும் சொல்லப்படுது. அந்த முறையில தான் இன்னைக்கும் தொடர்ந்து விழாவை கோயில்கள்லயும் வீடுகள்லயும் கொண்டாடுறாங்க. நவராத்திரி விழாவை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மின்னொளியில ஜொலித்தது. கோவில் முழுவதும் லட்சக்கணக்கான விளக்குகளை வைத்து நவராத்திரி கோலாகலமா கொண்டாடப்பட்டது. இதே மாதிரி திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில்லையும் நவராத்திரி விழா சிறப்பா கொண்டாடப்பட்டது. நவராத்திரி எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, அதான் நான் சொன்னேன், அசுரால சம்மாரம் பண்ணுறதுக்கு துர்கைக்கு பவர் போறலை, சக்தி போறலை. அப்போ என்னாச்சு, எல்லா துர்கை அம்பாள் சண்டை யுத்தம் பண்ணுறதுக்கு சக்தி வேண்டி இருந்தது. அப்போ என்னாச்சு, எல்லா தேவதைகிட்ட இருந்தும் அவளுடைய சக்தியை வாங்கிட்டா. அதான் பரமேஸ்வரன்ட்ட பினாக்கம்னு ஒரு அஸ்திரம் இருக்குது, மகாவிஷ்ணுகிட்ட சுதர்சன சக்கரம்னு ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் வாங்கிட்டு சண்டை போட்டா. அப்போ இவாளெலாம் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இருந்துட்டா, ஒரு பொம்மையாக தான் இருந்தா அப்படிங்கிறான். பொம்மையாக தான் இருந்தா. மீதி உள்ளவாள், அம்பாளை தவிர்த்து மீதி உள்ளவாள்லாம் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரா எல்லாருமே ஒரு பொம்மையாக தான் இருந்தா அப்படின்னா. அதனால இந்த சமயத்தில் அம்பாள் யுத்தம் பண்ணி லோகக்ஷேமத்தை உண்டு பண்ணினான். அதனால தான் இந்த நவராத்திரி கொண்டாடுறோம், இந்த 9 நாளும். இதுதான் காரணம். இன்னும் நவராத்திரி இருக்குது, வசந்த நவராத்திரின்னு இருக்குது, அது சித்திரை மாதத்தில் கொண்டாடுறான். அடுத்ததும் சரண் நவராத்திரின்னு இருக்கும், 4 நவராத்திரி இருக்குது. அதில் இதுதான் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறான் இந்தியா ஃபுல்லாக. அந்த நான் இப்போ சொன்னால் தான் உங்களுக்கே தெரியும். இந்த வசந்த நவராத்திரி, சரணவராத்திரி, ஒரு 4 நவராத்திரி இருக்குது. சரதுருத்துல அது பண்ணுறான். இப்போ அடுத்த ரித்து சரதுருத்து. புரட்டாசியோட வருஷ ரித்து முடிஞ்சிருது. வசந்தம், கிரீஷ்மம், வருஷம், சரத்து, ஹேமந்த ரித்து, சைச ரித்துன்னு இப்படி இருக்குது. இப்போ 4 நவராத்திரியில் இந்த நவராத்திரி, இந்த புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷத்தில் கொண்டாடுற நவராத்திரி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறா. எல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறா, இந்தியா ஃபுல்லாக கொண்டாடுறா. துர்கைக்கிட்ட தான் சக்தி எல்லாரும் இருக்குது இப்போது இந்த சமயத்தில். அதனால் துர்கா பரமேஸ்வரி, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியை பூஜை பண்ணி எல்லோரும் சேவசை அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். பாரத தேசத்தில் நம்ம ஜென்மா எடுக்கிறதுக்கே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதுலேயும் பிராமண ஜென்மா ரொம்ப உத்தமானது. பிரம்ம அப்படின்னா வேதத்தை குறிக்கிறது. அந்த பிரம்மத்தோட தொடர்பு உடையவன், அதாவது கம்யூனிகேஷன் சொல்கிறாலும் இல்லையோ, அவன்தான் பிராமணன். அவசியம் எல்லோரும் வேதத்தோட தொடர்பு வச்சுக்கணும். பாரத தேசத்தில் நிறையா க்ஷேத்திரங்கள் இருக்குது, நிறையா அரண்யங்கள் இருக்குது. ஒரு பயோடேட்டான்னு சொல்கிறப்போ சங்கல்பத்தில் எல்லாமே சொல்லுவாள். இந்த ஆவணியாடத்தில் கேள்விப்பட்டிருப்பேன். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்மளை சுற்றி எவ்வளோ நதி இருக்குது, எவ்வளோ புண்ணிய க்ஷேத்திரங்கள் இருக்குது, அப்படியெல்லாம் சொல்லுவாள். கலியுகத்தில் மகாகணபதியையும் துர்க்கையும் வழிபடணும், ரொம்ப முக்கியமாக. இது ரெண்டுத்தையும், 2 சுவாமியும் எடுத்திருக்கா. இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் மகாகணபதி கோவில் நிறையா இருக்குது, தெருக்கு தெரு மகாகணபதி கோவில் இருக்குது. அதே மாதிரி மாரியம்மன் கோவில் இருக்குது, மகாமாயா சொல்கிறா, அதைத்தான் அவெல்லாம் மாமாயின்னு சொல்கிறா. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியை பூஜை பண்ணால் தான். இப்போது கலியுகத்தில் ரொம்ப பரஸ்பரம் நிறையா துவேஷங்கள் இருக்குது.
அப்போ இந்த சண்டி சப்தசதி பாராயணம், சண்டி அப்படின்னா ரொம்ப உக்ரமானவள்னு அர்த்தம். இந்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி வந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள். கலியுகத்தில் துர்கையை தான் உபாசனை பண்ணணும். ஒரு நம்மளை பார்த்து நிறையா பேர் அசூயப்படுறா. ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதுக்கு நிறையா இடைஞ்சல் வர்றது. நிறைய இடைஞ்சல் வர்றப்போ என்ன பண்ணுறா, துர்கையை தான் வழிபடணும் அப்படிங்கிறா. துர்கையை ஸ்மிருதா ஹரசி பீதிம் அசேஷ ஜந்தோஹோ அப்படின்னு துர்கையை நினச்சிட்டா போகும், எல்லா ஜந்துக்களுக்கும் பீதி போயிடும். ஒரு மனுஷனுக்கு பயம்தான் லைஃப்பில் பாதி சக்ஸஸ் தடையாக இருக்குது. பயம் இல்லாமல் இருந்தான், அபயம் இருந்தாலே போகும். தைரியம்தான் ஒரு 50% லைஃப்பில் வந்து அவனை காப்பாற்றுறது. மீதி அவனுடைய சாமர்த்தியம், அவனுடைய அதிர்ஷ்டம். இப்போ துர்கையை வழிபட்டோம் அப்படின்னா பயம் இல்லாமல் நிர்பயமாக இருக்கலாம். இப்போ நம்ம நரேந்திர மோடியை பாருங்கள், மோடிங்கிறது அவள் குலதெய்வம், அது துர்கையோட பேராக, அது அம்பாலோட பேர், அதை சேர்த்து வச்சுட்டுருக்கார். வேறு பேர் தான் அவரது, மோடின்னு சும்மா சேர்த்துட்டுருக்கார். அது மாதிரி துர்க்கை அவள் இஷ்ட தெய்வம் குலதெய்வமும் மோடிங்கிற அம்பாள் தான்.